ஹாய் மக்களே, வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு 3 மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அதை பற்றியும் பார்க்கணும். முக்கியமான மேட்ச்கள், லோ ஸ்கோர் மேட்ச்னு பார்த்தோம். வேறு லெவலில் இருந்தீங்க மக்களே. பஞ்சாப் கிங்ஸுக்கும் மற்றும் கேகேஆருக்கு. கேகேஆரில் நான் நினச்சேன் கேகேஆர் தான் வின் பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் அந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் சில பலத்தவர்களால் அரிய மேட்ச் வெல்லக்கூடிய மேட்சே தோத்துட்டாங்க. அதே மாதிரி தான் லோ ஸ்கோரில் அந்த சென்னையோட இது செஞ்சு வின் பண்ணாங்க. ஆனால் பஞ்சாப் கிங்ஸில் பார்த்த முடிச்சோன்னா பிரியான்ஷ் ஆரியா பிரபா சிம்ரன் ஒரு சிறப்பான ஆரம்ப துடுப்பாட்டத்தை வழங்கினாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா ஸ்ரேஷ் ஐயர், ஜோஷ் இங்கிலீஷ், மெனஹேல் வதேரா, மேக்ஸ்வெல், சுரேஷ், சஷாந்த் சிங், மார்க்கோ ஜான்சன், அதே போல் ஹர்ஷிப் சிங்கெல்லாம் தடுமாறி ஒரு மாதிரியாக பார்த்து முடிச்சோன்னா 111 ரன் அடிச்சிட்டாங்க. ஓல் விக்கெட் 15வது ஓவர்லேயே மேட்ச் முடிஞ்சிட்டு யாருக்கு? பஞ்சாப் கிங்ஸ். நான் நினைக்கல மேக்ஸ்வெலும் அதே மாதிரி தான். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்துக்கு பார்ப்போம் லோ ஸ்கோர் சென்னைக்கும் கொல்கத்தாவுக்கும் நடந்த மாதிரி மேட்சாக தான் இருக்கும்னு நினைச்ச மக்களே. அதுக்கு பிறகு பார்த்த முடிச்சோன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் பார்த்த முடிச்சோன்னா மலை அவுட். டீகோக்கு 2 ரன், நரேனும் 5 ரன். ஆரம்பமே ஒரு தடுமாட்டமாக இருந்தது. இப்போ அஜயங்க ரஹானேயும் ரகுவன்ஷியும் ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தாங்க. அது 2 பேரும் பார்த்த முடிச்சோன்னா அவுட் ஆகிட்டாங்க. அந்த சஹால்ற போலிங் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தீங்க பாருங்கள். ஷகால் இன்றைக்கு முக்கியமான விக்கெட்டுக்கெல்லாம் எடுத்தான் தலைமை. அதாவது 4 விக்கெட் 28 ரன் கொடுத்தான் தலைமை. அதே போல் மார்க்கோ ஜான்சனும் வேறு லெவலில் 3 ஓவர் வீசி 17 ரன் 3 விக்கெட். முதலாவது போல்லே லாஸ்ட் ஓவர் வீசி ஒரு விக்கெட் எடுத்துனா தடுமாறி நின்று ரிங்கு சிங், அதே வெங்கடேஷ் ஐயர், ரசல், ரம்னீத் சிங் முக்கியமான பிளேயரில் இருந்த அந்த ரன்னை அடிச்சுக்கலாமல் அவுட் ஆகிட்டாங்க. பார்த்த முடிச்சோன்னா 95 ரன்னுக்கு ஓல் விக்கெட் ஆகிட்டாங்க. ஒரு பிரமாதமான வெற்றி, ஸ்ரேஷ் ஐயருக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லுவேன். ஸ்ரேஷ் ஐயர் சிறப்பான கேப்டனாக செஞ்சுக்கிட்டு தெரியக்குள்ள அவனை டீம் அவுட் கிளட்டி விட்டாங்க. ஒரு வின்னிங் கேப்டனை கிளட்டி விட்டதுக்கான பதிலடியாக தான் இதை நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே அந்த மேட்ச் வேறு லெவலில் இருந்தீங்க மக்களே. அதில் பார்த்த முடிச்சோன்னா நம்ம ஷகாலுக்கு தான் பார்த்தோம்னா மேடத்தை மேட்ச் கிடச்சிக்கு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் முக்கியமான மேட்ச் 32வது மேட்ச் பார்த்தோம்னு சொன்னால் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் நடந்துச்சு. நான் நினச்சேன் அந்த மேட்சை பார்த்தோம்னா ஒரு சைட்டுக்கு தான் போனோமா இருந்துச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஜாக் ஃப்ரெஷர் என்ன தெரியாது. ஆரம்பம் உண்மையில் அவருக்கு செட் ஆகுதில்லை. அவரை பார்த்தோம்னா 3வது 4வதுல இறக்கணும்னு நான் நினைக்கிறேன். அபிஷேக் பரல் ஒரு நல்ல ஒரு துடுப்பாட்ட ஆரம்பத்தை வச்சா கருணாயர் செட் ஆகல, அவுட் ஆகிட்டார். ராகுல், அதே மாதிரி ஸ்டெப்ஸ், அக்ஷர் பட்டேல், அஜய் சர்மானும் முக்கியமான பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தோம்னா 188 ரன் அடித்தாங்க. ஜொஃப்ரா ஆச்சர் 32 ரன்னுங்க 2 விக்கெட். அதே மாதிரி ஹசரங்க 1 விக்கெட், திக்ஷன்னா 1 விக்கெட், இப்படின்னு சொல்லி இருந்துக்கு இவங்க 188 அடித்தாங்க. அதுக்கு பிறகு மக்களே பார்த்த மாதிரி சொன்னால் நான் நினைச்சேன் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆரம்பம் நல்ல செட் ஆகிடுக்கு. சாம்சனுக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் நல்ல ஒரு டீம் மெம்பர் பார்ட்னர்ஷிப், இந்த நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தாங்க. அக்ஷர் பட்டேல், ரியான் பராக், அதே போல் நிதிஷ் ராணா வேறு லெவலில் விளையாடினார். ரியான் பராக்கு எல்லா மேட்ச்லேயும் படாது, அது நமக்கு தெரியும். அதே போல் பார்த்தோம்னா ஜுரலுக்கும் அதே மாதிரி தான் 26 ரன் அடித்தார். ஹெட்மயரும் ஜுரலும் அந்த தலைமை நம்மளோட தலைமை இருக்க அந்த ஸ்டாக் வீசின 18வது 20வது ஓவர் வேறு லெவலில் இருந்தீங்க மக்களே. அந்த மேட்சை பார்த்த முடிச்சோன்னா அந்த டைமில் அவங்க அவ்வளோ ப்ரெஷரை வச்சுக்கிட்டு அப்படி பிரமாதமாக எரிஞ்சார் ஓவரை. அந்த டைமில் பார்த்த முடிச்சோன்னா வேறு லெவலில் போலிங் பண்ணி கடைசியில் சூப்பர் ஓவராக மேட்ச் வந்துக்கு. சூப்பர் ஓவர் வந்துக்கு நான் நினைச்சேன் என்னடா சூப்பர் ஓவரில் இப்போ ராஜஸ்தான் ராயலில் யாரெல்லாம்டா வருவாங்க. ஜெய்ஸ்வால் 50 அடிச்சுக்கான், நிதிஷ் ராணா வருவார், ஜெய்ஸ்வால் வருவார், சஞ்சு சாம்சன் வருவார்னு பார்த்தா ரியான் பராக்கும் ஹெட்மேர் வராரு. நான் நினைக்கையில் என்னடா இது நடக்குதுன்னு சொல்லி அங்கே ஓவரை பார்த்த மட்டும் சொன்னால் யாரண்டா தலைவன் தான் எரிஞ்சா வேறு லெவலில் ஸ்டாக் போட்டால் 11 ரன். நான் பாருங்கள் 2 ரன் அவுட். உண்மையிலே ஹெட்மேயர் அனாவசியமாக 2 பேர் ரன்னிங் அவுட் பண்ணார். ஒழுங்காக ஜெய்ஸ்வாலுக்கு கொடுத்துருக்கலாம் பிடிங்க, தேவையில்லாத வேலை பார்த்தாங்க. அதனால் பார்த்த முடிச்சுன்னா 11 ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சுங்க அவங்களால. ஸ்டாக் பிரமாதமாக வீசினார். அதுக்கப்புறம் பார்த்த முடிச்சு சொன்னால் இந்தியாவில் பெட்டிங் வாரான் நம்மளோட கேஆர் ராகுலும் அதே போல் பார்த்து முடிச்சு சொன்னால் இவனும் பெட்டிங் வரான். உண்மையிலே வேறு லெவலில் பெட்டிங்க நான் சொல்லணும். ஏன்னு சொன்ன ஸ்டெப்ஸ் ஒரு 6 அடிக்க மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. வேறு லெவலில் இருந்து முக்கியமான மேட்ச் பார்த்தோம்னா இது ஒரு பக்கம் மேட்சாக தான் இருந்துச்சு. ராஜஸ்தான் ராயல் தான் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. ஸ்டாக் அதை தடுத்து வேறு லெவலில் பந்து வீசினார். அதே போல் நேற்று நடந்த மேட்சை பார்த்தோம்னா சொன்னால் சன்ரைஸ் ஹைதராபாத் மும்பை இந்தியன்ஸுக்கு
பல பேர் சொன்னாங்க 300 ரன் வார மேட்ச் இதாக தான் இருக்கும் என்ன போலிங்கிறாப்பா, போலிங் தான் வேறு லெவல் போலிங். சன்ரைஸ் ஹைதராபாத்தில் எல்லாரும் தட்டு தடிமாறினாங்க. ஹெட்ரேக் அபிஷேக் சர்மா 40 ஹெட் 28 ரன். நிஷான் கிஷானுக்கு என்னென்ன விளங்குதில் ஒரு மேட்ச்சில் மட்டும் 100 அடித்தார். அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் ஃபெயிலியர். ஷஹார் உண்மையிலே 440 ஆடி ஓவர் போல் நல்லா வீசினார். பிரமாதம். பும்ரா வேறு லெவலில் வீசினார். எக்கனோமி 5 தான் வந்தீங்க. அதே வில்ஜாக்ஸ் உண்மையிலே முக்கியமான 2 விக்கெட் எடுத்தார். ஹார்திக் பாண்டியாவுக்கு 1 விக்கெட் எடுத்தார். இப்படி அடங்கலாக பார்த்தோம்னா 162 ரன் அடித்தாங்க. இவங்க பார்த்து முடிச்சு சொன்னால் தலைவன் நம்மளோட தலைவன் ஃபார்ம் ஆகிட்டான். யார்? ரோஹித் சர்மா ஃபார்ம் ஆகிட்டார் நினைஞ்சு 26 ரன் உண்மையிலே ஒரு 3 6 அடித்தார். தலைவன் வில்ஜாக்ஸ், ரெக்லேன், அதே போல் சூரியகுமார் யாதவ்லாம் அடிச்சு ஒரு மாதிரி 166 18 ஓவரில் வின் பண்ணிட்டாங்க. என்னடா எனக்கு என்ன தெரியுமா, இஷான் மலிங்கா சொல்கிறது தான் நம்மளோட ஸ்ரீலங்கா பிளேயர் தான் வேறு லெவலில் பந்து வீசினா 2 விக்கெட் எடுத்தாங்க. அவனை நல்லா யூஸ் பண்ணாங்கடா. சரி இவங்க ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதே போல் ஷமீரை ஓவருக்கு 28 ரன் 3 ஓவருக்கு ஆனால் அடி விழுந்துட்டும். பெட் கமிஷன் நல்லா ஓவர் வீசினார். 3 விக்கெட் எடுத்தான் தலைவன். அதே போல் வந்து சொன்னால் ஹர்ஷில் பட்டேல் 1 விக்கெட் எடுத்தாங்க. என்ன சொன்னால் இவங்களுக்குரிய 5 மேட்ச் ஃபஸ்ட்டுக்கு வந்த 7 மேட்ச்சில் 2 மேட்ச் தான் வின் பண்ணிக்காங்க. மற்ற 5 மேட்சை தோற்றிக்காங்க. போன வருஷம் பார்த்தோம்னா சன்ரைஸ் ஹைதராபாத்தை பார்த்து சொன்னால் 7ல் 2 மேட்ச் தான் தோற்றாங்க. ஃபஸ்ட்டு 5 மேட்சையும் வென்னாங்க. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம்னா அந்த தொடர்ச்சியாக பார்த்தோம்னா 5 மேட்சை தோற்று விட்டு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ 2 மேட்சை தொடர்ச்சியாக வின் பண்ணிக்காங்க. இந்த நிலவரம் இப்படித்தான் இருக்கும் மக்களே. உண்மையிலே ஐபிஎல் கலவரம் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி சண்டே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகின்னு சொல்லுவேன். இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் ரோயல் சேலஞ்ச் பெங்களூருக்கும் பஞ்சாபுக்கும் இருக்கு. எது வெல்ல மட்டும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரோயல் சேலஞ்ச் பெங்களூர் வெல்லக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்குது மக்களே. பஞ்சாப் உண்மையிலே வேறு லெவலில் இருக்காங்க. டீம் ஃபிட்டாக இருக்காங்க. பஞ்சாப் ஒரு 60% ரோஹித் சேலஞ்சில் பார்த்து முடிச்சுன்னா ஒரு 40% தான் நான் சொல்லுவேன். ஃபேண்டசி பிளேயர் நான் யாரையும் நடுப்புன்னு சொன்னால் ஆர்சிபியில் பார்த்து முடிச்சோம் ரஜத் படிரேட், ஜிதேஷ் சர்மா, பிலிம்சால், அதே போல் டிம் டேவிட்டையும் குர்னால் பாண்டியாவையும் எடுப்பேன். ஹெசில்வுட்டையும் எடுப்பேன். இங்கே பார்த்து முடிச்சோன்னா பிரபா சிங், சுரேஷ் ஐயரையும் பார்த்தோம்னா நெஹல் வதேராவும், அதே போல் ஜோஷ் இங்கிலீஷ் இந்த விளையாடுற மேக்ஸ்வெல், அதே போல் ஷகாலையும் எடுப்பேன் மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும் மக்களே. நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2வது நம்ம சொல்லிக்கிறேன், கோவிக்காதங்க மக்களே. நன்றி. பாய்.